الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليهم الصلاة والسلام. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஏக வல்லோன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் ஷஹதாக்கள் சாலிஹின்கள் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியதொரு மஜ்லிஸிலேயும் மாதத்திலேயும் அல்லாஹ் நம்மளை அமர வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மாதத்தில் என்னென்ன நலவுகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அத்தனை நலவுகளையும் பெற அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. என்னென்ன தீங்குகள், முசீபத்துகள், ஆபத்துகள், இடையூறுகள், சிக்கல்கள் இருக்குமோ அல்லாஹ் அதிலிருந்து எல்லாம் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. உள்ளங்களை அறியக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொருவர்களுடைய உள்ளங்களிலும் ஆயிரம் ஆயிரம் ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் அத்தனை ஹலாலான ஹாஜத்துகளையும் கபூல் செய்வானாக. முசீபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. கடன் தொல்லைகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில அல்லாஹ் ஒரு வசனத்தில பேசுவான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற ஒன்றை, நீங்கள் விரும்புகிற ஒரு பொருளை தான தர்மங்கள் செய்யாமல் நீங்கள் நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுவான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவதில் இருந்து நீங்கள் கொடுக்காதவரை, நீங்கள் விரும்புகிற பொருளை நீங்கள் கொடுக்காதவரை நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்பான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இன்றைக்கு உலகத்துல நாம் அதிகமா விரும்புறது எது பை? பணம். அது வந்துருச்சுன்னா எல்லா பல்லும் தெரியும். 5 லட்சம் ஒருத்தர் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டார். 5 लाख बसने के 10 लाख रख लिया. ஆமீன் போலனா பாய். ஒருத்தர் 10 லட்சம் கொண்டு வந்து கையில ஒருத்தர் கொடுத்துட்டார். இல்ல மலக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டார். எல்லாம் 500 ரூபாய் செலவு நோட்டு. இவர் எல்லா பல்லும் தெரியும், உள்ளெல்லாம் குளிர்ந்து போயிடும். இவருக்கு வந்த சந்தோஷம் இருக்கிறது, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மனைவியை விட, பிள்ளைகளை விட, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் அதிகமாக நேசிக்கிறது உலகத்தினுடைய அந்த பணத்தை. உண்மையா இல்லையா? பணத்தை நேசிக்கிறோம்.
அல்லாஹ் வறுமை இல்லாத செழிப்பான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. 4 பேருக்கு உதவக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் செல்வ செலுத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நல்ல வழிகளிலே செலவு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுப்பானாக. எதை நாம் விரும்புகிறோமோ அதை கொடுக்காத வரை நீங்கள் நன்மைகளை பரிபூர்ணமாக அடைய முடியாது என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்ப நாம் அதிகமா விரும்புறது பணம், அந்த செல்வம், அந்த சொத்து சுகங்கள். அதை நீங்கள் கொடுக்காத வரை நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ்வுடைய மாபெரும் இறை நேசர் அல்லாமா உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 1000 கிதாபுகளுக்கு மேல் எழுதிய ஒரு அல்லாஹ்வுடைய இறை நேசர் அல்லாமா உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த சீதை பேர் ஒரு வாட்டி சொல்லிடுவாங்க, சொல்லுங்க. அல்லாமா உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அல்லாஹ்வுடைய இறை நேசர். எந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு வட மாநிலங்களிலே பேர் பெற்ற ஒரு தர்கா என்று சொன்னால் அது என்ன தர்காவை? அஜ்மீர் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு. அவர்களுடைய சிறப்பை பற்றி கிதாபுகளில் எழுதும் போது சொல்லுவார்கள், ஒரே பிரசங்கத்தில் அல்லாஹ் அவர்களுடைய நாவில் இவ்வளவு ஆற்றலை வைத்திருந்தான். ஒரே பிரசங்கத்தில் 90 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரே பிரசங்கத்தில் 90 லட்சம் பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பை கலிமா சொன்ன முஸ்லிம்கள் தொழுவல, கலிமா சொன்ன முஸ்லிம்கள் நோன்பு வைக்கல. அந்த பிரசங்கத்துல ஒரே பிரசங்கத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருப்பான். அந்த ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அஜ்மீர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஆசிரியர் இப்ப நான் சொல்றார், அவங்களுடைய உஸ்தாத் அல்லாமா உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுகளிலே எழுதுவார்கள், 3 நற்குணங்கள் எவர்களிடத்தில் இருக்குமோ அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். 3 நற்குணங்கள் அது யாரிடத்துல வந்து விடுமோ அல்லாஹ் அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். முதல்ல சொல்லுவாங்க அல்லாமா உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முதல் விஷயம் சொல்லுவார்கள், கடலை போல கொடை குணம் படைத்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எதை போலவை? கடலை போல கொடை குணம் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நமக்கு கடல் அளவுலாம் இல்ல, ஆறு அளவுக்கு அல்ல, குளம் குட்டைகள் அளவுக்கு கொடை குணம் அல்ல. ஏதோ அல்லாஹ் நமக்கு கொடுத்த சக்திக்கு தக்கவாறு கஞ்சத்தனம் இல்லாமல் நம்மளிடத்துல இருக்கிற செல்வத்தில் இருந்து கொடுக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். கஞ்சத்தனம் இருக்கிறது, அதுல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஏன்னா கஞ்சத்தனமும் ஈமானும் ஒருபோதும் ஒன்று சேராது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினிடத்தில் கஞ்சத்தனம் இருக்க முடியாது என்கிறார்கள். ஒரு கால் இருந்தால் மூமின் லிஸ்ட்ல இருந்து அவர் வெளியே இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கால் ஒரு மனிதனிடத்தில் கஞ்சத்தனம் இருந்தது என்றால் காட்டி கோலனாடி ஆத்மி தேங்க வயசே ஆத்மி ஆகி முடிச்சு அவுக்க மாட்டான். அல்ல அவ்வளவு செல்வத்தையும் இந்த ஹதீஸையும் சொல்லிட்டாங்க முன்னாடியே. ஆமா, கியாம நாளுடைய அறிகுறிகள்ல இது ஒரு அறிகுறி. என்ன அப்படின்னா, சில மனிதர்களுக்கு செல்வம் கூட 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 அவர்களிடத்துல கஞ்சத்தனமும் கூடிக்கிட்டே இருக்குமா. ஆஸ்தி அமலாக்கி கருமை போட்டுறாங்க, பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு பேங்க்ல உழுந்துகிட்டு இருக்கு, இவர் சேமிச்சுக்கிட்டு இருப்பாரு. காட்டி கோலுங்கானி அத்மி என்னமோ ஒண்ணுமே இல்லாத பக்கீர்சா கூட தோத்துருவான் போல அப்படி இருப்பார். எதையுமே அவுக்க மாட்டார், நல்ல விஷயங்களுக்கு கொடுக்க மாட்டார். கஞ்சத்தனமும் ஈமானும் ஒருபோதும் ஒன்று சேராது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. அதனாலதான் அல்லாமா உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான விஷயம் சொன்னார்கள். கடல் போன்ற கொடை குணம் படைத்தவர்களை யார் நேசிக்கிறானா? அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நீங்கள் விரும்புகிற ஒன்றை கொடுக்காதவரை நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா.
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தோழர்களே, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருந்து ஒரு அழைப்பாளர் வருவார். எங்க இருந்து வருவார் பாய்? நாளை மறுமையில் நாம் எல்லாம் ஒன்று கோடி இருக்கிற அந்த மஜ்லிஸில், உலக மக்கள் அனைவர்களும் நிற்கிற அந்த மஜ்லிஸில், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருந்து ஒரு அழைப்பாளர் வருவார். அந்த அழைப்பாளர் வந்து சொல்லுவார், சொர்க்கவாதிகளாகிய உங்களுக்கு நற்செய்தி என்பார். சொர்க்கவாதிகளாகிய உங்களுக்கு நற்செய்தி. யாரெல்லாம் உலகத்தில் ஐவேளை தொழுகையை சரியாக தொழுது வந்தார்களோ, தொழுகை என்ற சொர்க்க வாசல் அவர்களுக்காக வேண்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். அதுக்கு முதல்ல தொழுகையை சரிப்படுத்திக்கிடணும். அல்லாஹ் அதுக்கும் நசீபாக்க. ஹயாத் இருக்கும் காலம் எல்லாம் ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க. இன்னும் முசல்லிகளில் மாறுபடவில்லை, நம்மில் முசல்லிகளில் இன்னும் மாறுபடவில்லை. இன்னும் வருஷ முசல்லி, மாச முசல்லி, வார முசல்லிகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வார முசல்லின்னு அவருக்கு பேரு. சில பேருக்கு விருந்து முசல்லி. என்னைக்கு பள்ளிவாசல்ல விருந்து நடக்குமோ அன்னைக்கு இருப்பார், அவரை பார்க்கலாம். அன்னைக்கு அவர் பேர் விருந்து முசல்லி. ஆமா, சில பேர் இருக்கிறாங்க வார முசல்லி. ஆமா, ஜும்மாக்கு மட்டும் அட்டன் பண்ணுவார், அப்படியே சட்டை கலங்காம வருவார், வேட்டி எல்லாம் புடைச்சிருக்கும், ஜும்மாக்கு வருவார், வந்து உட்கார்ந்துட்டு போறதுதான். அதுக்கப்புறம் அடுத்த ஜும்மா தான். அவர் வார முசல்லி, அவருக்கு பேரெல்லாம் வச்சாச்சு. ஆமா, ஒரு மாச முசல்லி, மாசம் ஏதாவது எங்கேயாவது பங்கன் பள்ளி வாசல்கள்ல இருந்தா அதுல வந்து கலந்துக்கிடுவாரு, இல்லாட்டி இல்ல. ஒருத்தர் வருஷ முசல்லி, அவர் எப்பதான் வருவாரு? கப்பா வாங்க, சொக்கு மாலை மோக ஈட்கு நமாஸ்க்கு வாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. அவங்க பெருநாள் அன்னைக்குதான் வருவார். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை குணம் என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தாட்டி வராரு, அந்த பெருநாள் தொழுகையில வந்து உட்காருவாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? என்னுடைய எல்லா நியாமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டு, எல்லா அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு, பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறேன், பல நியாமத்துகளை கொடுத்திருக்கிறேன், இவர்களை பட்டினியாக நான் போடல. அல்லாஹ்வுடைய முழு கண்காணிப்பில் வருஷம் முழுக்க பார்த்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த அடியான் வந்து பள்ளி வாசல்களிலே அமருகிறானே, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? ஒரு நன்றி இல்ல, ஒரு நன்றி கடன் இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பள்ளி வாசல்ல வந்து உட்கார்ந்துருவார். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை குணம் என்ன தெரியுமா? மலக்குமார்கள் அந்த நேரத்துல கேட்பார்கள், யா அல்லாஹ், இவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பள்ளி வாசலுக்கு வரான், எங்களுக்கே கோபம் வருது, உனக்கு கோபம் வரலையா? அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், அவனையும் நான் படைத்தேன் என்பான், அவனையும் நான் படைத்தேன் என்பான். தொழுகை வருடம் முழுக்க தொழுதார்களே, அவர்களின் பரக்கத்தால் அவரையும் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். பரவாயில்லையே, அல்லாஹ் எப்படியும் மன்னிக்கிறானான்னு வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்துடாதீங்க பாய். அல்லாஹ்வுடைய கருணையினுடைய குணத்தை பேசுவதற்காக வேண்டி பேசினோமே தவிர, நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அந்த சொர்க்கவாதியினுடைய அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார். சொர்க்கத்தில் தொழுகைக்காக வேண்டிய, தொழுகையாளிகளுக்காக வேண்டிய ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அதுக்குள்ள நுழையுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம், தொழுகையாளிகள் எல்லாம் அந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். நுழைவதில் அல்லாஹ் நம்மளையும் கட்டுப்படுத்துவானாக. இரண்டாவது அந்த அழைப்பாளர் சொல்லுவார், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்தார்களோ, ஜிஹாது செஞ்சு ஷஹீதானார்களோ, அந்த ஷஹீதுமார்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி ஒரு சொர்க்கத்தை நாம் தயாராக்கி வைத்திருக்கிறோம், அதுக்குள்ள போங்கன்னு சொல்லுவாங்க அந்த அழைப்பாளர். அதுக்குள்ள அந்த ஷஹீதீன்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. மூணாவது சொல்லுவார், யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்தீர்களோ உலகத்தில், அந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி ரையான் என்ற சொர்க்கம் தயாராக இருக்கிறது, அது வழியாக சொர்க்கத்திற்குள்ளே செல்லுங்கள் என்பார் அந்த அழைப்பாளர். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்து நான்காவதாக சொல்லுவார், அந்த சொர்க்கவாதியினுடைய அழைப்பாளர் சொல்லுவார், யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில், அல்லாஹ் கொடுத்த பொருள்களில், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து தான தர்மங்கள் செய்தார்களோ, சதக்காக்கள் செய்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சதக்கா என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த வழியாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்பார் அந்த அழைப்பாளர். அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அந்த சதக்கா என்ற தான தர்மம் என்ற இரக்கத்தன்மையை அல்லாஹ் கொடுப்பானாக.
அது வழியா சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். மஜ்லிஸில் ஹஜரத் சித்திகுல் அக்பர் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உடனே எந்திரிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒன்னு கேட்கணும், கோச்சிக்க மாட்டீங்களேன்னா. கேளுங்கன்னா, தொழுகையாளிகள் தொழுகையினுடைய சொர்க்கத்திற்குள்ளே புகுந்து விடுவார்கள். ஷஹீதுமார்கள் ஷஹீதினுடைய அந்த சொர்க்கத்திற்குள்ளே புகுந்து விடுவார்கள். நோன்பாளிகள் அவர்களுக்குண்டான சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். சதக்கா செய்தவர்கள் அவர்களுக்குண்டான சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா வாசலிலும் நுழைய ஒரு மனிதரால் முடியுமா என்றார்கள். எல்லா வாசல்களிலும் உள்ள நுழைய ஒரு மனிதரால் முடியுமா என்று கேட்டார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முடியும்னாங்க. அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்யணும். முடியும்னாங்க. சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த எல்லா வாசல்களிலும் புகுற பாக்கியத்தை அல்லாஹ் யா அபூபக்கர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றார்கள். அந்த எல்லா தன்மையும் ஹஜரத் சித்திகுல் அக்பர்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ் அவர்களுடைய துகள்களையாவது பகிர்ந்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. கண்ணியமானவர்களை கொஞ்சம் விளங்கணும். ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு பயவங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி. ஹஜரத் அஸ்மாவை அழைத்தார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு சொன்னாங்க, யா அஸ்மா, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை நீ முடிந்து வைத்துக் கொள்ளாதே என்றார்கள். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை, அல்லாஹ் கொடுத்த உனக்கு ரிஸ்கை, செல்வத்தை நீ முடிந்து வைத்துக் கொள்ளாதே. ஒரு கால் நீ செல்வத்தையும் அருட்கொடைகளையும் ரிஸ்கையும் நீ முடிந்து வைத்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு கொடுக்காமல் முடிந்து வைத்துக் கொள்ளுவான். கட்டவிழ்த்து விடு என்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன விஷயத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அஸ்மா, நீ அந்த செல்வத்தை நீ முடிந்து வைத்துக் கொள்ளாதே, அது பிறர்களுக்கு எடுத்து கொடு, அந்த கட்டவிழ்த்து விடு என்றார்கள். அல்லாஹ்வும் முடிந்தை திறந்து விடுவான். முடித்திருக்கிறது அல்லாஹ் திறந்து விடுவான். அல்லாஹ் உனக்கு கொடுத்து விடுவான். இர்ஹமுத் துன்யா யா அஸ்மா, உலகத்தில் இருப்பவர்களின் மீது நீ இரக்கம் காட்டு என்றார்கள். உலகத்தில் இருப்பவர்களின் மீது நீ இரக்கம் காட்டு, அவர்களுக்கு கொடு என்றார்கள். இரஹமுஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உன் மீது இறக்கப்படுவான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன விஷயம் அழகான விஷயம். கடல் போன்ற கொடை குணம் படைத்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அந்த நற்குணத்தை நமக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது சொன்னார்கள் ஹஜரத் உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதிரவன் போல கருணை குணம் உள்ளவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். எதை போலவாய்? கதிரவன் போல கருணை குணம் உடையவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். சூரியன் நல்லவன் கெட்டவன் பார்த்து வெளிச்சம் கொடுக்குதவை. சூரியன் அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுது. இல்ல இவன் நல்லவன் அதனாலதான் இவனுக்கு வெளிச்சம், இல்லாட்டி இருட்டு அப்படின்னு சூரியன் ஒரு முடிவு எடுத்துட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அழகான வார்த்தையை சொன்னார்கள், கதிரவனை போல கருணை காட்டுங்கள் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். அந்த கருணை குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது எல்லா மனிதர்களையும் ஒட்டுமொக்க அல்லாஹ் பேசுவான். பெற்றோர்களிடத்துல நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பான். அல்லாஹ் ஒரு இடத்துல அப்படி பேசுவான், வகூலு லஹுமா கௌலன் கரீமா, உங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பான், சங்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்பான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுவான், உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறு பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு அன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே பேசுவான், நீங்கள் மூமின்களிடத்திலே கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பான். யாரிடத்துல பாய்? மூமின்களிடத்திலே நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பான் அல்லாஹ் குர்ஆனிலே. குறிப்பாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பார்கள். அண்டை வீட்டுக்காரர்கள் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே நீங்கள் கருணை குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பார்கள். அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்பார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சொல்லிட்டு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் யார் மேலானவர் தெரியுமா? உலகத்தில் யார் மேலானவர் தெரியுமா? அண்டை வீட்டுக்காரர்களிடத்துல நல்லவர் என்று பேர் எடுப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க இவரை பார்த்து சொல்லணும், இவர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லணும். இவர் நல்லவருங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய எல்லா வண்டவாளமும் அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும் இவன் எப்படி என்று நல்ல விளங்கி வைத்திருப்பார். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், இவர் நல்ல மனுஷங்க அப்படின்னு அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறாரு, அவர் மேலானவர்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அண்டை வீட்டுக்காரர்களை அனுசரித்து கருணையோடு அவர்களிடத்தில் நடந்து நல்லவர் என்று பேர் எடுக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். எப்ப நல்லவர்னு பேர் எடுக்கலாம்? बाजू घर वाला क्या எப்ப நல்லவர்னு பேர் எடுக்கலாம் சொல்லுங்க பாய்? அவங்க சிரமம்னு வரும்போது நம்ம நிக்கணும். அவங்களுக்கு ஒரு சிரமம்னு வரும்போது நம்ம போய் அவங்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவங்க ஒரு சிரமப்படுறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, கஷ்டப்படுகிறார்கள், குமறுகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்ல நாம போய் நிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் போய் நிக்கணும். முதல்ல அவர்களுடைய சிரமத்தை நம்மளால் எந்த அளவுக்கு முடிந்து எந்த அளவுக்கு சிரமம் கொடுத்து அந்த சிரமத்தை நீக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முயற்சி செய்யணுங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு அவர்களிடத்துல நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உங்க வீட்டுல ஏதாவது நல்லது கெட்டதுக்கு சமைச்சீங்கன்னாலும் அவங்களுக்கு கொடுக்காம நீங்க சாப்பிடாதீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்காம நீங்க சாப்பிடாதீங்கன்னாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரியாணி ஆக்குறீங்களா, ஒரு தட்டு போயிடணும் பக்கத்து வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கும் போயிடணும் அந்த வீட்டுக்கும் போயிடணும். ஒரு கால் இந்த வீட்டுக்கு கொடுத்து இந்த வீட்டுக்கு கொடுக்கலன்னு வைங்க, அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய துரோகியாக மாறி விடுவார். ஹஜரத் वो घर को वक्त बिरयानी देही, ஹஜரத் அந்த வீட்டுக்கு மட்டும் பிரியாணி கொடுத்திருக்காரு, நமக்கு கொடுக்கல. நானும் புள்ள குட்டிக்காரங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா யாருன்னு கேட்டாங்க. ரசூல்லா கேட்டாங்க. ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேட்ட விதம், அதற்குண்டான அழகான பதில். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றால் யார், அண்டை வீட்டுக்காரர்கள் என்றால் யார் என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 திசையில் உள்ளவர்கள் எல்லாமே உனக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் என்றார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, ஹஜரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, உடனே எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் 4 திசையிலேயும் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா என்ன ஒரு 3 வீடா 4 வீடான்னு கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஒவ்வொரு திசையில் இருக்கிற 40 வீடுன்னா. தௌதா ஹஜரத் தௌதா 15 படி 20 படி பக்கானா, 20 படி 30 படி எல்லாம் ஆக்கணும். அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஆக்கி கொடுக்கிறது தப்பு இல்லை, அதுக்கு நன்மை கூலி இருக்குங்கிறாங்க. அவங்கள சந்தோஷமா வைக்கணுங்கிறாங்க. எந்த விருந்தினர்களையும் அவர்களை விட்டு விட வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விருந்து நடந்தாலும், சில கல்யாணங்கள் நடக்கிறது, ஊர் முழுக்க வைப்பாரு, பக்கத்து வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அவர் விரோதியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் போய் அழைப்பு சிரித்த முகத்தோடு கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு பத்திரிக்கை வச்சு பாருங்களேன், அன்றையிலிருந்து அவர் நண்பராகி விடுவார். அன்றையிலிருந்து அவர் சலாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார். விருந்துக்கு அழைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவினர்களை விட ஒரு படி மேல் நீங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை கவனியுங்கள் என்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களை கவனிங்கன்னாங்க, அவங்களிடத்துல கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏன் நல்லவன் என்று அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும், அப்பதான் நம்ம மேலானவர்களாக ஆக முடியும். அதனால அவர்களிடத்திலையும் கருணை குணத்தோடு நடக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பெற்றோர்களிடத்தில் கருணையோடு நடக்க அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுப்பானாக. மூமின்களிடத்தில், மாற்று மத சகோதரர்களிடத்தில் யாராக இருந்தாலும் கருணை குணத்தோடு நடக்க
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்தவர்கள் மீது இறக்கப்பட்டால், அடுத்தவர்கள் மீது நாம் கருணை கொண்டால், வானத்தில் உள்ளவன் நம் மீது அல்லாஹ் இறக்கப்படுவான், கருணை குணத்தோடு நடப்பான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். மூணாவது சொன்னாங்க ஹஜரத் உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பூமியை போல பணிவாக இருக்கணுமா. அப்படி யாராவது இருந்தால் அல்லாஹ் அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். கொடை குணம் படைத்தவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். இரண்டாவது என்ன சொன்னோம்? கொடை குணம் படைத்தவர்களையும் ரப்பு நேசிக்கிறான். ஏதாவது நல்ல குணம். இப்ப சொன்ன இரண்டாவது குணம் என்ன? அடுத்தவர்கள் மீது கருணையோடு நடந்து கொள்ளுவது. கருணையோடு நடந்து கொள்ளுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மூணாவது சொன்னாங்க ஹஜரத் உஸ்மானி ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பணிவு வேணும்னா, பணிவுள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில சொல்லுவான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன, அல்லாஹ் குர்ஆனில சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் உலகத்தில் நடக்கிற பொழுது பணிவோடு நடப்பார்கள் என்றார்கள். அல்லாஹ் அப்படி நடக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தன்னடக்கத்தோடு உலகத்தில வாழணும், நாவடக்கத்தோட உலகத்தில வாழணும், கையடக்கத்தோட உலகத்தில வாழ வேண்டும் என்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும். தன்னடக்கம் வேணும் ஒரு மனிதனுக்கு. ஒரு மனிதனுக்கு நாவடக்கம் வேண்டும், கையடக்கம் வேண்டும். இது மூணு ஒரு மனிதனிடத்தில சரியாக இருந்தது என்றால் பணிவு தானாக நம்மளிடத்தில வந்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, எவர்கள் உலகத்தில் பணிவோடு நடப்பார்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவார். நாம பணிவாக நடக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய அந்தஸ்துகளையும் நம்மளுடைய பதவிகளையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே செல்லுவார். அது சத்தியம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில ஹதீஸ் வருது, பணிவோடு நடக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் நம்மவர்களை உயர்த்தி கொண்டே செல்லுவான் என்பது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உலகத்தில் அல்லாஹ் பணிவோடு வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த மூணு நற்குணங்களோடு உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கொடை குணம் படைத்தவர்களாய் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. கருணையோடு உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பணிவோடு நடக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எதை சொன்னோமோ கேட்டோமோ கேட்டு அமல்களிலே கொண்டு வந்து உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நமக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுத்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல் வா சொல்லுங்க.